விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அல்லேலூயா. ஆதி பெந்தெகோஸ்தே மக்கள் தெய்வீக சுகத்தில் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். கடன் வாங்காமல் வாழ வேண்டும் என்று யெகோவா ஈரே தெய்வத்தை விசுவாசித்து வாழ்ந்தார்கள். ஊழியம் விசுவாச ஊழியம் என்று பெயர் பெற்றது. இன்றைக்கும் அந்த அனுபவங்கள் நமக்குண்டு, மறந்துவிட வேண்டாம். தியாகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசுநாதர் அழைத்து இயேசுவின் சீடர்களாய் வந்த பிள்ளைகள் ஆதி பெந்தெகோஸ்தே காரர்கள் மிகுந்த உபத்திரவங்களை சந்தோஷமாய் சகித்தார்கள். அல்லேலூயா. இன்று போல அல்ல. இன்றைக்கு நமக்கு செக்ரட்டரி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு அரசாங்கம் கூட சினாடை அங்கீகரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அப்படி கிடையாது. அன்றைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கல்லறி உண்டு, பலவித கஷ்டங்கள் பட்டு அவமானம் பரிகாசத்துக்குள் பல்வேறு நெருக்கங்களுக்குள் காணப்பட்ட அந்த பெந்தெகோஸ்தே ஆதி பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள் பாடுகளை சகிப்பதில் சந்தோஷத்துடன் இருந்தார்கள். அல்லேலூயா. பாடுகள் சகிக்கணும். அந்த டாலரன்ஸ், அந்த விசேஷித்த சகிப்புத்தன்மைகள், இவைகளெல்லாம் நமக்கு நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். தரித்திரத்திலும் அவர்கள் தியாகமாக தசம பாகங்களை, காணிக்கைகளை கர்த்தருடைய சபைக்கு கொடுத்து அந்த காலத்திலே பொருளாதாரத்தில் மிக நெருக்கப்பட்ட வேளைகளிலும் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை, சபையை கட்டி எழுப்பின நம்முடைய முன்னோர்கள். அல்லேலூயா.